ரஜினிகாந்த் கமல்ஹாசன் திரைப்படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இதில் வந்து சூப்பரான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதாவது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து வந்து பணியாற்ற போகிறாங்க. அந்த திரைப்படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் தான் இயக்க போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகி பூஜையை போட்டு படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து சுந்தர்சி அவர்கள் இல்லை, நான் வெளியே போகிறேன் சில பர்சனல் ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த திரைப்படத்தை யார் இயக்குவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ரஜினியும் கமலும் திரைப்படத்தில் இணைகிறாங்கன்னா அந்த திரைப்படத்தை இயக்குவதற்கு இயக்குநர்கள் போட்டி போடுவாங்களே. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் போட்டி போடுவார், அட்லி போட்டி போடுவார். ஸோ நிறைய இயக்கம் சங்கர் அந்த மாதிரி நிறைய இயக்குனர் லைனில் இருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து இயக்குனரே இல்லாமல் வந்து ரஜினியும் கமலும் வந்து தவிர்த்து கொண்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடியே வந்து பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப இளம் இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து இந்த இளம் இயக்குனர்களுக்கு இப்படி சுந்தர்சி அதாவது சின்ன இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கடைசியில் சொல்கிறேன். யார் அந்த இளம் இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் தான். ஸோ ரவிக்குமார் அவர்கள் தான் வந்து ரஜினி கமல் திரைப்படத்தை வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ பார்க்கிங் திரைப்படத்திற்காக 6 லட்சம் ரூபாய் வந்து சம்பளமாக வந்து ரவிக்குமார் அவர்கள் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பு அவர்களோட 49வது திரைப்படத்தை அவர் இயக்க போகிறாரு. அதுக்கு வந்து சம்திங் 1 கோடி ரூபாவோ சம்திங் எவ்வளோ சம்பளம் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ ரஜினி கமல் திரைப்படத்தை இயக்குவதற்கு 10 கோடி ரூபாய் வந்து அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப சூப்பரான விஷயம். ரொம்ப பெருமைப்படுவார் அவர். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். எதுக்காக சின்ன இயக்குனர் வந்து இவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி எதுக்காக வெளியே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அன்பே சிவம் படத்தை பார்த்துருப்பீங்க. அது வந்து சுந்தர்சி அவர்கள் தான் இயக்கியிருப்பாங்க. ஆனால் பேருக்கு சுந்தர்சி இயக்கியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாமே கமல்ஹாசன் அவர்களோட ஸ்டோரியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விக்ரம் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க. ஸோ லோகேஷ் கனகராஜா இயக்குனர், ஆனால் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி வந்து கமல்ஹாசன் வந்து. ஸோ கமல்ஹாசன் தான் ஒரு ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து எந்த இயக்குனர் வந்தாலும் தான் கிட்ட இருக்க ஒரு ஸ்டோரியை சொல்லி அதை டெவலப் பண்ண வைப்பாங்க. அதான் கமல்ஹாசன் அவர்களோட வேலை. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை நடிக்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பெரிய இயக்குனர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால சின்ன இயக்குனர் கூப்பிட்டு அவங்கள சும்மா டைரக்ஷன் மட்டும் பண்ண வச்சுட்டு நாம் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமல் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ வந்து ரவிக்குமார் அவர்கள் எப்படி வந்து கமல் சொல்ற ஸ்டோரியை வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுக்க போறாரு வெயிட் பண்ணி தான் பாருங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.